பிஜேபி அதிமுக கூட சேர்ந்தா கூட்டணி வரும். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. என்ன என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்க பேத்தலமா பேசாம இருக்கீங்க. அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல, அதோட முடிஞ்சது. வெக்கமா இல்ல? எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தக் லைஃப் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என கூறியதற்கு கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வடிகட்டுற முட்டாள்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருவோம். கர்நாடகா சினிமா வர்த்தக சபையும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கும் வரை தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிடப் போவதில்லை என அறிவித்தது. சாரி, தெரியாம அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுடுங்க, நேரடியா கேளுங்க, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த விதமான அவமானமும் கிடையாது. நான் ரமேஷ் அடிச்சது நிஜம் மாதிரியே ஆகிவிட்ட நிலையில் நான் மன்னிப்பு கேட்கலன்னா காலேஜ் கண்ணாடி எல்லாம் உடைச்சிருவேன். நீங்க அச்சுறுத்தும் நிலையில் காலேஜ் கண்ணாடியும் காப்பாத்துறதுக்காக, முக்கியமா ரமேஷுடைய தன்மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் அவரை அடிச்சேங்கிறது உங்களால நிரூபிக்க முடியாவிட்டாலும் சாரி. மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு புரியறதுக்கு கர்நாடகாரனுக்கு 15 வருஷம் ஆகும். ஒரு யுகமே கடந்து முடிஞ்சிடும். அவர் அன்பே சிவம் படமே எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. மகாநதியை இப்பதான் வந்து டீகோட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு ஃபேமஸ் ஆடான்னு பீத்திக்கிட்டு இருக்க. அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு உனக்கு புரியவே புரியாது. அப்படி ஒரு கொலை போட்டுட்டு ஒட்டுமொத்தமான கர்நாடகாரனும் மண்டையில பிச்சுக்கிட்டு திருவீங்க. கடல தானே கன்னட மொழி குறித்து தீய எண்ணத்துடன் தவறாக பேசவில்லை என்பதால் மன்னிப்பு கேட்க இயலாது என இவ்வளவு தூரம் சொல்லியும் சேட்ட அடங்கல பாத்தியா. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடிகர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கத்திரி வெயில என்ன கத்த விடாதே, மரியாதை வண்டியில ஏறிலே, என்ன என்னால முடியலே. மன்னிப்பு கேட்க வேண்டும் என நீதிபதி மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய நிலையில் தக் லைஃப் படத்தின் வெளியீட்டையே கர்நாடகத்தில் ஒத்திவைப்பதாக கமல் அறிவித்துள்ளார். மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, மாமனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கடா. அமித்ஷா வந்து எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி வந்து பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் சொன்னார்ல. அமித்ஷா மன்னிப்பு கேட்ட பிறகுதான் பாஜகங்கிற ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடணும். இவர் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி இப்படிலாம் எதாவது சொல்லுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. தமிழ் எப்பொழுது தோன்றியது? கன்னடம் எப்பொழுது தோன்றியது? எடுப்போமா? குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். விட்டு பழனிசாமி இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு ஹேஷ்டாக் தான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. விட்டு ஐடிக்களை விலைக்கு வாங்கி அதுல அதிமுக வீடியோக்களை போட்டு அப்படியே கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிற அதிமுக. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே விட்டு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள, சீனு தானாவே அமைஞ்சிருச்சு. வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். இதை நம்மளால கண்டுபிடிச்சாங்க, எடுத்து போட்டு சோசியல் மீடியால போட்டு பிஜேபி தானடா பண்ணுது. அதுதான் அதிமுக பண்ணிட்டு இருக்கு. முன்னால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்குடா. சித்தப்பா 2 கூட்டங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற பொறண்டு போடா ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இது இப்பதான் நடக்குதுனாக்கா இல்ல, இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். முன்னாடி போன சட்டமன்ற எலெக்ஷன்ல சில பான் வெப்சைட்ஸ்ல ஓடுற பியூர் பான் வீடியோக்களுக்கு இடையில விளம்பரம் வரும்ல, அந்த விளம்பரத்துல ஐயா வெற்றி நடை போடும் தமிழகமே. ஐயோ இவன் ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? திருச்சிக்கிட்ட ஐயா ஓட்டு போடுவான். பூரா பையில அவன் லீவ் போட்டு எங்கிட்டாவது 1/2 மணி நேரம் ஒதுக்கலான்ட்டு ஏசியை போட்டு வச்சு உட்காந்துருப்பாங்க. ஒரு தியானம் பண்ணி ஒன்று திரட்டி ஒரு இடத்துல ஒன்றா நிப்பாட்டும் போது வெற்றி நடை போடும் தமிழகமான அவன் கடுப்பாவன் ஆக மாட்டானா? இளைஞர்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அறிவில்ல,
நீ அம்மனை கட்டி அண்ணன் யாரா பாக்குற? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளையில இல்ல காண்டாய் தான் பூரா இளைஞர்கள் ஓட்டும் அதிமுக கூடாம வேற எங்கேயாவது குத்தி விடுறா ஓகே அப்படின்னு போட்டு விட்டாங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? அதனால நான் சொல்றேன், இவர் தான் 2026ல சிஎம்மா வருவாரு. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா நான் சொல்லி கூட்டு வரல. எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். என்ன பாக்குற? உண்மைதான்டா பாக்குறேன். போ பார்த்தது போதும். டைமுக்கு ஒழுங்கா இன்னைக்கு டெலிவரி பண்ணு போ. இங்க தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. ஸ்க்ரால் பண்ணா போட்டோஸ் போட்டு ரொம்ப அஃபென்சிவான வார்த்தைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. ரெண்டு பெண் கொள்கை தலைவர்களை வச்சுட்டு ஒரு பெண்ணை இழிவா பேசுறதுக்கான நிலை வந்துட்டு தாவேக்கால ப்ரிவைல் ஆயிடுச்சு. டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக். இங்க வா. ஐயய்ய. யாருக்காரப்பே? 2026 விஜயபதா. டேய் நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படி மனசு? 2031 விஜயபதா. நான் தான் போவோம் புள்ள. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா நான் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கடா. போறேன். எனக்கு அவர் பரிசுன்னு கொடுத்தது புத்தகங்கள் தான். புத்தகங்கள்னா 1 2 அல்ல, மூட்டையா சாக்கு பையில கட்டி அனுப்புவாரு. புத்தகம் அனுப்பியிருக்கேன் வாங்கிக்கேன்னு. அவர் அனுப்பிய புத்தகங்களுக்குன்னு என் நூலகத்துல தனியா ஒரு அறை இருக்கு, ஒரு அடுக்கம் இருக்குது, அதுல வச்சிருக்கேன். நேத்து கூட ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்போ ஒருத்தன் செத்துட்டான்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் புழுவல்ல. ஐயோ அக்கோஃபனா முதலாளி யாரு? அந்த முதலாளி நீ பாத்திருக்கியா? இந்த ஊபர் ஓலாவெல்லாம் எந்த யோக்கிய பைய? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. கிண்லே முதலாளி யாரு சொல்லு. இந்த ஆன்லைன் வர்த்தகம்னு வச்சிருக்கீல்ல, ஆன்லைன் வர்த்தகம் எது வேணாலும் ஆர்டர் பண்றீல, அவன் எங்க இருக்கான்? வேற என்ன? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. பிரேம் வீடியோன்னு ஒண்ணு பாக்குறேன், நெட்ஃபிளிக்ஸ் ஒண்ணு பாக்குறேன், அதெல்லாம் எந்த நாட்டுக்காரன்? இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. யாரவன்? விளக்கமா இருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கானே எவன்? என்ன முட்டாட்டமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பாரு. பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.